ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தியா பிரகாஷ் லைஃப் ஸ்டைல் தமிழ். எங்கே ரெடியாக இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டே எடுத்த விளாக் தான் இது. கோயிலுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கோம். சண்டே அன்னைக்கு அமாவாசை அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அமாவாசைக்கு எந்த கோவிலுக்கு எல்லாரும் போவாங்க அப்படின்றதும் எல்லாரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. குலதெய்வம் கோவிலுக்கு தாங்க. இந்த கோவில் விளாக் வந்து ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பூஜை சாமானெல்லாம் வீட்டிலிருந்தே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது அந்த விளாக் பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். பார்க்காதவங்களுக்காக சொல்கிறேன். அங்கே வந்து கடைகள் கிடையாதுங்க. அதனால தான் இங்கிருந்தே நாங்கள் வாங்கிட்டு போகிறோம் எல்லாமே. ஓகே, நேற்றுக்கு வந்து சந்தைங்க எங்கள் ஊரில். சனிக்கிழமை சந்தைன்றதுனால விடுபூ வாங்கி ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போகிறேங்க. சாமிக்கும் சரி, நான் தலையில் வச்சுருக்கிறதும் நான் கட்டினது தான். நான் இது வரைக்கும் இப்படி விடுபூ வாங்கியெல்லாம் கட்டினதில்லை. இப்போ ஒரு 2 டைமாக சரி நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கட்டி தலையில் வச்சுருக்கேன். எனக்கே ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு. சந்தை வீடியோ கூட நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேங்க. எங்கள் ஊர் சந்தை வந்து ரொம்ப பெரிய சந்தை. இது வந்து பெரிய பெரிய சேனலில் கூட போட்டிருப்பாங்க. அந்த வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. எண்டு ஸ்க்ரீனில் 2 வீடியோவும் வரும், பாருங்கள். ஓகே, இது மார்னிங் வந்து நேரமாக எழுந்திரிச்சிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிகிட்ருக்கேன் இல்லைங்களா, முருகருக்கு 37வது நாள் பூஜை. அதுவும் சிறப்பாக செஞ்சாச்சு. அதுக்கப்புறமா குலதெய்வ கலசம் வச்சு வழிபாடும் செஞ்சாச்சு. அதுவுமே நான் வீடியோ கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே, இப்போ போகிற வழிகள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். பார்த்திங்களா, ஒரே வேப்ப மரங்கள். இது வந்து நாங்கள் 2 வீலரில் தாங்க போனோம். ஒரே வேப்ப மரங்கள். பஸ்ஸுலேயே போனாலுமே அந்த ஊர் பஸ் ஸ்டாண்டில் போய் இறங்கிட்டு உள்ளே வந்து ஆட்டோ வந்து ரொம்ப லாங்குங்க, அதனால் வராது. பரவாயில்லையே, எனக்கு மேக்கப் கலையாமல் இருக்குது. எனக்கு மேக்கப் இந்த கோவில் ஆல்ரெடி காமிச்சிருக்கோம். இருந்தாலும் இப்போ பாருங்கள் சுற்று வட்டாரத்தை. திருவிழா டைமில் இந்த இடமே நல்லா க்ரௌடாக தாங்க இருக்கும். இப்போ சுற்றியுமே வேப்ப மரம் தான் இருக்குது. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவில்கள் இருக்குதுங்க. எல்லாமே வந்து குலதெய்வ கோவில்களாக தான் இருக்கும். ஓகே, இதுதான் வந்து சாமி பார்த்துக்கோங்க. இது வந்து போன வாரம் தான் திருவிழா முடிஞ்சிருக்கு. அதனால தான் நல்லா மாலையோடவே அப்படியே இருக்கார். இந்த சாமி தாங்க ரொம்பவே ஹைலைட்டு இந்த கோவில்லையே. அது அந்த வீடியோவில் நான் இன்னும் சிறப்பாகவே கொடுத்துருப்பேன். கண்டிப்பாக போய் பாருங்கள். ஓகே, இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிற வழியில் சரி கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கரியில் தான் நிறுத்தியிருக்காரு. என் பையன் கேக் சாப்பிட்டுட்ருக்கான். நாங்கள் வந்து டீயும் காளான் பப்ஸும் தாங்க சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.